ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1-2 வசனங்களை. பெசலேயேல் சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமானது. அதை உள்ளும் புறம்பும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனை உண்டாக்கி. இப்போ நான் அதை சொல்கிறேன். பெசலேயேலுக்கு கர்த்தர் கொடுத்த வேலையின்படி, பணியின்படி ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையும் அதே போல் கிருபாசன பட்டியின் வேலையும் செய்வதற்கு அவனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். அதை அவர் செஞ்சிட்ருக்காரு. அப்படி இருக்கும் ஒரு பெட்டியை செய்கிறாரு. ஆக்சுவலி அது கிருபாசன பெட்டியை உருவாக்கிட்டு இருக்காரு. உருவாக்கும் போதே உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடுறாரு. அப்படின்னா எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளருகிற பிள்ளைகள் உண்டு. விசுவாசத்தில் வளர்றவங்க, வேத அறிவில் வளர்றவங்க, ஜெபத்தில் வளர்றவங்க, நீங்கள் உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு முக்கியமான பொசிஷனுக்காக உருவாக்கப்படுறீங்க. சபையில் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் வந்தீங்க. கர்த்தர் நாளுக்கு நாள் உங்களுக்கு வேறொரு பொசிஷனில் உங்களை கொண்டு போகிறார். வேறொரு நிலைக்கு நேராக உங்களை நாளுக்கு நாள் ப்ரமோட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆனால் இதில் ஒரு காரியத்தை முக்கியமாக நம்ம கவனிக்கணும். நான் இன்னும் ஆயத்தப்படலை, நான் இப்போ பைபிள் படிச்சுட்ருக்கிறேன், இப்போ தான் தெரிஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தான் நான் பாட கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ தான் ப்ளே பண்ண நான் வந்துட்டுருக்கேன், அதனால் நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ தான் எனக்கு ஆண்டவர் பற்றி தெரியும், அப்படி கிடையாது. நான் சொல்கிறாரு, நீங்கள் வேதத்தை அறியும் போதே நீங்கள் பரிசுத்தமாக வாழணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ண கற்றுக்குறீங்க, நீங்கள் அப்போ தான் உருவாகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பரிசுத்தத்தோடு உருவாகணும். நீங்கள் இப்போ தான் பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க, அப்போது ஜெபிக்கிறீங்க, ஜெபம் பண்ண இப்போ தான் ஜெபம் பண்ண கற்றுக்குறேன், எனக்கு அவ்வளோ ஜெபம் பண்ண தெரியாதுங்க, ஆனால் நான் எப்படி வேணால் இருப்பேன், ஆனால் நான் ஜெபம் அப்படி கிடையாது. நீங்கள் ஜெபிக்கிற நீங்கள் பரிசுத்தத்தோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த வாழ்வுக்குள்ளே வாங்க, ஹோலி அந்த லைஃப்குள்ளே வாங்க, ஹோலி லைஃப்குள்ளே வாங்க. இப்போ தான் சபைக்கு வர, இப்போ தான் ஆண்டவர் பற்றி தெரியும், வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பரிசுத்த வாழ்க்கையில் வாங்க. ஏன் அப்படின்னா, இந்த பரிசுத்தம் என்கிற அந்த பசும்பொன் தகடு அடிக்கப்படும் போது தான் உள்ள இருக்கிற மரம் மறைகிறது, பொல்லாத வாழ்வு மறைகிறது, அக்கிரமமான வாழ்வு மறைகிறது, துணிகரமான வாழ்வு மறைந்து போகிறது. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், எந்த ஜாதி, எந்த கோத்திரம், எந்த மொழி, என்ன படிப்பு படித்தவங்க, என்ன கலர், இதெல்லாம் அங்கே வேலை இல்லை. அதுக்கு மேலே ஒன்று தான் பரிசுத்தத்தை மட்டும்தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த பசும்பொன் தகட்டை தேவன் மூட விரும்புகிறார். அது எப்படி இருக்குன்னா, உள்ளையும் புறம்பையும். சில பேர் உள் மனதில் பரிசுத்தமாக இருப்பாங்க, செய்கிற செயல்லாம் அந்த பரிசுத்தமான காரியங்கள் கரெக்டாக செய்ய தெரியாது, பரிசுத்தமாக வாழக்கூடிய நடவடிக்கை இருக்காது. சில பேர் வெளியே பரிசுத்தமாக நடவடிக்கை, வெளியெல்லாம் மரியாதைலாம் கனம்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க, ஆனால் உள்ளே ஹோலினஸ் இருக்காது, பரிசுத்தம் இருக்காது. அப்படின்னா என்ன சொல்கிறாரு, உள்ளேயும் பரிசுத்தமான வாழ்க்கை, வெளியேயும் பரிசுத்தமான செயல்கள். இன்னைய தினத்தில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, வெளியே பயங்கரமாக அப்படியே ஹோலி மாதிரி, ஒயிட் ட்ரெஸ்ஸு தான், பைபிள் கரெக்டாக பர்ஃபெக்டு தான், காணிக்கையில் கரெக்டு தான், பாஸ்டர் கொடுக்குற கணம் கரெக்டு தான், எல்லாம் கரெக்டாக கைக்கு எடுத்து கும்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறது எல்லாமே கரெக்ட். இது வெளியே பொன் தகடு, உள்ளே இல்லை. சில பேர் உள்ளே நல்லா ஹோலியாக இருப்பாங்க, ஆனால் வெளியே பாஸ்டர் பார்த்தா ஒரு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டாங்க, ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, சபைக்கு நேரத்துக்கு வர மாட்டாங்க, ஆனால் உள்ளே நல்லா இருப்பாங்க. பட் வெளியே எப்படி இருக்காங்கன்னா சம்பந்தமே இல்லை. அப்படின்னா வேதம் சொல்கிற மாதிரி உள்ளேயும் வெளியேயும் பசும்பொன் தகடடித்த உள்ளேயும் பரிசுத்த வாழ்க்கை, வெளியேயும் பரிசுத்த செயல்கள், இது ரொம்ப அவசியம். அப்படி இருந்தால் தான் அங்கே உள்ளிருக்கிற மரத்தகடு, உள்ளிருக்கிற
இந்த மனுஷிகம் மறையும், தெய்வீகம் வளர ஆரம்பிக்கும். அவளால ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுக்குள்ளே ஆண்டவரே இருக்கிற பொல்லாதவைகள் நீங்கி புனிதமானவைகள் வெளியே வரும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிற பரிசுத்த வாழ்க்கையையும் பரிசுத்த செயல்களையும் எங்களுக்குள்ள உண்டாக்கும். நாளுக்கு நாள் நாங்கள் எங்களை மறைத்து கொண்டு உம்முடைய பரிசுத்தத்தை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.